குட் மார்னிங்டா. ஆல்ஃப்ரட் மார்ஷலோட வெல்ஃபேர் டெஃபினிஷன் பார்க்கலாம். ஆல்ஃப்ரட் மார்ஷல் 1814 to 1924. In his book Principle of Economics 1819 defines economics thus political economy or economics is a study of mankind in the ordinary business of life. It examines that part of individual and social action which is most closely connected with the attainment and the use of material requisite for being. Thus it is on one side a study of wealth and on the other and more important side a part of study of man. And இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஆடம் ஸ்மித்தோட டெஃபினேஷனை பார்த்தீங்கன்னா he fully spoke about a wealth definition. ஸோ வெல்த் பற்றி தான் பேசியிருந்தார். வெல்த் தான் வந்து எண்ட் ஆஃப் த லைஃப். மணி இருந்தால் மட்டுமே எக்கனாமிக்லி ஒரு பர்சன் வந்து லிவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பேசியிருந்தார். பட் இவர் வந்து ஆல்ஃப்ரட் மார்ஷல் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவரோட பிரின்சிபல்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ்ன்ற புக்கில் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, பொலிட்டிக்கல் எக்கானமி ஆர் எக்கனாமிக்ஸ் இஸ் அ ஸ்டடி ஆஃப் மேன்கைண்ட் இன் ஆர்டினரி பிஸ்னஸ் ஆஃப் லைஃப். ஸோ நம்ம வெல்த்துங்கிறத பற்றி பார்த்தோம். பட் இப்போ இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்னா அவங்களுடைய வெல்ஃபேர். ஸோ வெல்ஃபேர் அப்படிங்கிறது இங்கே என்னென்னா அவங்களோட பேசிக் ஹாப்பினஸ். ஸோ நம்ம பேசிக் ஹாப்பினஸ் அதர் தென் மணியை பார்த்திங்கன்னா ஃபுட், ஷெல்டர் அண்ட் க்ளோத்திங் தான். ஸோ அந்த மாதிரி இந்த 3 பேசிக் ஹாப்பினஸும் வந்து அவங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறது தான் வெல்ஃபேர். It examines that part of individual and social action which is most closely connected with attainment and with use of material deposit well-being. ஸோ ஒரு பர்சன் வந்து ஒரு ஹாப்பியாக இருந்தால் மட்டுமே எக்கனாமிக்கலி அந்த பர்சன் நல்லா லீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒன் சைடில் இவர் ஸ்டடி ஆஃப் வெல்த்தும் சொல்கிறாரு அண்ட் அதர் சைட் மேன் கைண்டை பற்றியும் ஸ்டடி ஆஃப் மேனையும் பற்றி சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ நம்ம இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். எக்கனாமிக்ஸ் டஸ் நாட் ட்ரீட் வெல்த் ஆஸ் பி ஆல் அண்ட் எண்ட் ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். Man promotes primarily welfare and not wealth. The science of economics contains the concerns of ordinary people who are more well off, not merely guided but directed by the desire to get maximum more benefit. Economics is a social science. It studies people in the society who influence one another. ஸோ இவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, எக்கனாமிக்ஸ் வந்து டூ நாட் ட்ரீட் வெல்த். ஸோ நம்ம வந்து ஆடம் ஸ்மித் டெஃபினேஷன் படி எக்கனாமிக்கலி நம்ம லைஃப்பில் இருக்கிறதுக்கான மீனிங் வந்து வெல்த்து தான் அப்படின்னு சொல்லியிருந்தார். பட் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, வெல்த் மட்டுமே ட்ரீட் பண்ணாது. ஸோ வெல்த் மட்டுமே எண்டு கிடையாது எல்லாத்துக்கும் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ப்ரைமரி வெல்ஃபேர் மட்டும்தான் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேன் ப்ரமோட்ஸ் ப்ரைமர்லி வெல்ஃபேர் சொல்லியிருக்காரு, நாட் வெல்த்துன்னு சொல்லியிருக்காரு. ஸோ மணி இம்பார்ட்டன்ட் இல்லை, ஒரு பர்சனோட தன்னோட ஒரு இண்டிவிஜுவல் பர்சனோட வெல்ஃபேர் தட் இஸ் ஹாப்பினஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ சயின்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் படி ஆர்டினரி பீப்புள் மோஸ்ட் பீப்புள் லவ் நியர்லி டைரக்ட் டிசைடட் டு மேக்ஸிமம் மானிட்டரி பெனிஃபிட். ஸோ ஒரு பர்சன் வந்து இப்போ வந்து இவர் என்ன ஜென்ரலாக சொல்ல வர்றார் அப்படின்னா, எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பர்சனுக்கு வந்து நம்ம லவ் அண்ட் கேர் கொடுத்தா தான் அது வந்து மேக்ஸிமம் ஹாப்பினஸ். ஸோ அதான் வந்து ஒரு மேன்கைண்டுக்கு முக்கியம். ஸோ மானிட்டரி பெனிஃபிட்டை நம்ம இன்னொருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, மானிட்டரி பெனிஃபிட்டை ஒருத்தவங்களுக்கு நம்ம பெனிஃபிஷியல் பண்ணுறது வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. ஸோ எக்கனாமிக்ஸ் இஸ் அ சோஷியல் சயின்ஸ். இட் ஸ்டடிஸ் பீப்புள் இன் த சொசைட்டி ஹூ இன்ஃப்ளூயன்ஸ் ஒன் அனதர். ஸோ எக்கனாமிக்ஸ் வந்து சோஷியல் சயின்ஸ்னு சொல்கிறாரு அண்ட் இட் ஸ்டடிஸ் பீப்புளோட சொசைட்டியோட ஒன் அனதர் பீப்புள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதையும் ஸ்டடி பண்ணுறதுன்னு சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் வந்து மார்ஷல் டெஃபினேஷனுடைய ஃபீச்சர்ஸ். ஸோ இப்போ யாரெல்லாம் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். மார்ஷல் ரிகார்ட்ஸ் ஒன்லி மெட்டீரியல் திங்ஸ். He does not consider immaterial things such as services for doctor, teacher and so on. They also promote people's welfare. ஸோ மார்ஷல் இப்போது கிரிட்டிசிசம் பண்ணியிருக்கிறதுல மார்ஷலுக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒன்லி மெட்டீரியல் திங்ஸ் மட்டும்தான் பேசியிருக்கார், இம்மெட்டீரியல் திங்ஸ் பற்றி பேசலை. ஃபார் எக்ஸாம்பிள் இவர் என்ன சொல்லி வர்றாரு அப்படின்னா, மார்ஷல் ஒரு பர்சனுடைய
எக்கனாமிக்கலி ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போது அவனுக்கு வந்து மேன்கைண்டுக்கு வெல்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை, ஒரு பர்சனுக்கு வந்து வெல்ஃபேர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு இவர் சொன்னார். ஸோ அந்த சுச்சுவேஷனில் பார்த்தோம் அப்படின்னா டாக்டர் சர்வீஸ் பண்ணுறதும் டீச்சர் சர்வீஸ் பண்ணுறதும், ஸோ ஒரு சொசைட்டியில் சர்வீஸ் பண்ணுற எல்லாருக்குமே வந்து அவங்க வந்து சர்வீஸ் மோட்டிவோட என்ன பண்ணாலும் அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் அப்படிங்கிறதையும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கிற அந்த மானிட்டரி பெனிஃபிட் தான். ஸோ அந்த மானிட்டரி பெனிஃபிட் பற்றி இவர் பேசவே இல்லை, ஒன்லி மெட்டீரியல் திங்ஸ் மட்டும்தான் பேசியிருக்காருன்றதையும் சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா the theory of wages master it moves the amount of money that goes first remote for the services of immaterial services. ஸோ ஒரு சில பேர் வந்து ஒரு வேலை பண்ணுறாங்க அப்படின்னாலே அவங்க டிபெண்ட் ஆன் த வேஜஸ். ஸோ டே டு டே பர்சன்ஸ் வந்து டே டு டே லைஃப்பில் பண்ணுற ஒரு ஜாப்க்கே வந்து வேஜஸ் டிபெண்ட் பண்ணி இருக்கிற பர்சன்ஸை பற்றிலாம் அப்படி இக்னோர் பண்ணிட்டார் இவர். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா Marshall definition is based on the concept of welfare. So but it's not clearly defined. Welfare varies from person to person, country to country and one period to another. So Marshall clearly distinguishes those things are capable of promoting welfare of people and those things are not. So things like but not capable of promoting welfare of command, that command price come under the purview of economics. ஸோ தேர்ட் கிரிட்டிசிசம் என்ன சொல்ல வரேன்னா மார்ஷல் டெஃபினேஷன் வந்து வெல்ஃபேர் பற்றி மட்டுமே பேசியிருக்கு அண்ட் அதுவும் கூட கிளியராக டிஃபைன் பண்ணலை அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ வெல்ஃபேர் வேரியஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன், கண்ட்ரி டு கண்ட்ரி அண்ட் ஒன் பீரியட் டு அனதர். ஸோ ஒரு பர்சனுக்கு வந்து வெல்ஃபேர் அப்படிங்கிறது இன்னொரு பர்சனுக்கும் சேர்த்து சேமாக இருக்கணுன்றது அவசியம் கிடையாது. ஏன்னா பர்சன் டு பர்சன் வெல்ஃபேர் மாறிக்கிட்டே இருக்கும் அண்ட் கண்ட்ரி டு கண்ட்ரி வெல்ஃபேர் வந்து பேசிக் ஹாப்பினஸ் ஆஃப் பீப்புள் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் மார்ஷல் வந்து கிளியராக வந்துட்டு என்ன சொல்ல வராருன்றதை ப்ரமோட் பண்ணவே இல்லை. ஆனால் அதுக்கு ஒரு டெஃபினேஷன் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா திங்ஸ் லைக்லி த நாட் கேப்பபிள் ஆஃப் ப்ரமோட்டிங் வெல்ஃபேர் கமாண்ட் அ ப்ரைஸ் கம் ஆன் த ப்ரொவைஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லிக்கர் வந்து பேசிக்காக எல்லாருமே வந்து கண்ட்ரியில் வந்து தே ஆர் கன்சியூமிங் அ லாட் அண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கு கூட பே பண்ணி வாங்க எலிஜிபிளாக இருக்காங்க. ஆனால் தட் இஸ் நாட் அவர் பேசிக் திங் அண்ட் வெல்ஃபேர் கீழே வந்தாலுமே இவர் அதை பற்றி பேசவே இல்லை. ஸோ அதை பற்றியும் அவர் சொல்லியிருந்தார். ஃபோர்த் கிரிட்டிசிசம் பாருங்கள். However, welfare means happiness of comfortable living conditions of an individual or group of people. The welfare of an individual or nation is dependent not only on the stock of wealth possessed but also on political, social and cultural activities of the nation. ஸோ வெல்ஃபேர் பார்த்திங்கன்னா ஹாப்பினஸ் அண்டு கம்ஃபர்டபுள் லிவிங் கண்டிஷன்ஸ் தான் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கும் ஒரு இண்டிவிஜுவல் பீப்புள் ஆஃப் த கண்ட்ரிக்கும். Welfare of an individual or nation is not dependent only on the stock of wealth possessed but also on the political, social. ஸோ வெல்ஃபேர் அப்படிங்கிறது என்கிட்ட எவ்வளோ இருக்குது, என்கிட்ட எவ்வளோ அசட்ஸ் இருக்குது, ஸ்டாக் இருக்குன்றதை வச்சு வெல்ஃபேர் டிஃபைன் பண்ண முடியாது. ஸோ வெல்ஃபேரை எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா ஆல்சோ கல்ச்சுரல் ஆக்டிவிட்டி ஆஃப் த நேஷன். ஸோ ஏன்னா கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா எவ்ரி கைண்ட் ஆஃப் பீப்புள் பண்ணுற எவ்ரி ஆக்டிவிட்டி டே டு டே லைஃப்பில் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத டிபெண்ட் பண்ணி தான் வெல்ஃபேர் வந்து டிஃபைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் தி டெஃபினேஷன்ஸ் அண்ட் கிரிட்டிசிசம் ஆஃப் வெல்ஃபேர் டெஃபினேஷன் ஆல்ஃப்ரெட் மார்ஷல். லைனல் ராபின்ஸோட ஸ்கேர்சிட்டி டெஃபினேஷன் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். லைனல் ராபின்ஸ் பப்ளிஷ்ட் a book and essay on the nature and significance of 1932. According to him, economics is a science which studies human behavior as a relationship between ends and scarce means which have alternative uses. லைனல் ராபின்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காரு, தன்னோட எக்கனாமிக்ஸ் புக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு 1932. அவர் என்ன சொல்கிறாருன்னா எக்கனாமிக்ஸ் இஸ் அ சயின்ஸ், இது என்ன ஸ்டடி பண்ணுதுன்னா ஹியூமன் பிஹேவியரை ஸ்டடி பண்ணுது அப்படிங்கிறாரு. எதில் அப்படின்னு சொன்னால் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் யங்ஸ் அண்ட் ஸ்கேர்ஸ்ன்னு சொல்கிறாரு. சரி, ஸோ யங்ஸ் அண்ட் ஸ்கேர்ஸோட ரிலேஷன்ஷிப்பை வந்து ஹியூமன் பிஹேவியரோட ஸ்டடி பண்ணுது. யங்ஸ் அண்ட் ஸ்கேர்ஸ் அப்படின்னா ஸ்கேர்சிட்டி இருந்தது, யங்ஸ் அப்படின்னா நம்மளுடைய மீன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரி, நம்மளுக்கு என்ன தேவையோ
அதோட விஷயங்கள் ஸ்கேர்சிட்டியாக இருக்கிறதுன்னா அதுதான் என்ஸ் அண்ட் ஸ்கேர்ஸ். ஸ்கேர்ஸ்னால் பற்றாக்குறை. ஸோ அதுக்கு பதில் ஆல்டர்னேட்டிவ் யூசஸ். இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ காஃபி குடிக்கணும்னு வச்சுக்க ஒரு தேவை இருக்கும்போது காஃபி பவுடர் இல்லைன்னா நம்ம அப்படியே குடிக்காமல் விட மாட்டோம். என்ன செய்வோம்? டீயோ குடிப்போம். ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் யூசஸ் எல்லாத்துக்குமே என்ன ஒரு ஸ்கேர்சிட்டி இருந்தாலும் பற்றாக்குறை இருந்தாலும்னு சொல்லியிருக்காரு. சரியா? இப்போ இதோட ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ends refer to human wants. Human beings have unlimited number of wants. ஸோ ensன்னு நம்ம பார்த்தோம். ends and scarceன்னு சொல்லுவோம். ensனா என்னென்னா ஹியூமன் வாண்ட்ஸ். ஸோ நம்மளுடைய வாண்ட் தான் வந்து எண்டு. ஸோ அந்த எண்டுக்கான விஷயங்கள் தான் ஸ்கேர்ஸாக இருக்குது. தேவைப்படுற விஷயங்கள் ஸ்கேர்சிட்டியாக இருக்குது, பற்றாக்குறையாக இருக்குது. அண்ட் நம்மளோட ஹியூமன் பீயிங்ஸ் இருக்கிற வாண்ட்ஸ் வந்து அன்லிமிட்டடாக இருக்குது. சரியா? ஆன் த அதர் ஹேண்ட் resources of means that go to satisfy the unlimited human wants are limited or scarce in supply. The scarcity of a commodity is to be considered only in relations to its demand. ஸோ நம்மளுக்கு என்ன தேவைப்படுது? ரிசோர்ஸஸ் ஆர் மீன்ஸ் தட் கோ டு சாட்டிஸ்ஃபை த அன்லிமிட்டட் ஹியூமன் வாண்ட்ஸ். ஸோ நம்மளுக்கு என்ன தேவைப்படுதோ அதை சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறதுக்கான விஷயங்கள் லிமிட்டடாக இருக்குது. ஆர் ஸ்கேர்ஸ் இன் சப்ளை. அதை வழங்குவதில் என்ன இருக்குது? ஸ்கேர்ஸ்னால் பற்றாக்குறை இருக்குது. அந்த மாதிரி ஸ்கேர்சிட்டி ஆஃப் கமாடிட்டி தான் பார்க்க போகிறோம். சரியா? எந்த பொருளுக்கு பற்றாக்குறை இருக்கோ அந்த பொருளுக்கான டிமாண்டும் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. ஸோ தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபர்தர் த ஸ்கேர்ஸ் மீன்ஸ் ஆர் கேப்பபிள் ஆஃப் ஹேவிங் ஆல்டர்னேட்டிவ் யூசஸ். ஹென்ஸ் அன் இண்டிவிஜுவல் கிரேட்ஸ் இஸ் வாண்ட்ஸ் அண்ட் சாட்டிஸ்ஃபைஸ் ஃபர்ஸ்ட் ஹிஸ் மோஸ்ட் அர்ஜென்ட் வாண்ட். Thus, economics, according to Robbins, is a science of choice. எஸ். ஸோ தேர்ட் ஃபியூச்சர் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா எந்த ஒரு தேவையுமே எந்த ஒரு வாண்டாக இருந்தாலுமே அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் யூசஸ் இருக்கும். ஸோ அதனால எல்லா இண்டிவிஜுவலுமே அவங்களுக்கு என்ன தேவையோ அதை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறதுக்காக எது முக்கியமான அர்ஜென்ட் வாண்ட் எது இருக்கோ அதை மட்டும் ஃபர்ஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் யூசஸ் வச்சு சாட்டிஸ்ஃபை பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் எக்கனாமிக்ஸை லைனல் ராபின்ஸ் என்ன சொல்கிறாருன்னா சயின்ஸ் ஆஃப் சாய்ஸ், வேர் வி ஹாவ் சாய்ஸஸ். பட் நான் காஃபி குடிக்கணும்னு நினைக்கிறேன், காஃபி இல்லைன்னா ஜூஸ்க்கு போகலாம், டீ குடிக்கலாம், நிறைய ட்ரிங்க்ஸ் இருக்குது, ஹாட் ட்ரிங்க்ஸு. ஸோ அந்த மாதிரி ஐ கேன் சூஸ் ஆல்டர்னேட்டிவ் சாய்ஸஸ் இருக்கும். ஸோ அதனால என்ன அர்ஜென்ட் வாண்ட் இருக்கோ அதை மட்டும் ஃபர்ஸ்ட் சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறது தான் ஹியூமனோட பிஹேவியர் அப்படிங்கிறத இவர் ஸ்டடி பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ நம்ம வந்து கிரிட்டிசிசம் பார்க்கலாம். First criticism, Robbins does not make any distinction between goods conducive to human welfare and goods that are not. In the production of rice and alcoholic drink, scarce resources are used, but the production of rice promotes human welfare, while that of alcoholic drinks does not. However, Robbins concludes that economics is neutral between ends. ஸோ ஃபர்ஸ்ட் கிரிட்டிசிசம் என்ன சொல்கிறாங்கன்னா ராபின்ஸ் வந்து ஒரு பர்ஃபெக்ட் டிஸ்டிங்ஷன், ஒரு பர்ஃபெக்ட் டிஃப்ரென்ஸ் கொடுக்கல. ஸோ குட்ஸ் கண்டக்டிவ் டு ஹியூமன், குட்ஸ் நாட் கண்டக்டிவ். ஸோ அப்படின்னா என்னென்னா எதெல்லாம் வந்து நல்லதா எதெல்லாம் வந்து நல்லது இல்லை அப்படிங்கிற விஷயத்துக்கான ஸ்கேர்ஸை பற்றி சொல்லலை. ஏன்னா நல்லது இல்லாத விஷயத்துக்கு நிறைய ஸ்கேர்சிட்டியும் இருக்கும். ஸோ நிறைய ஸ்கேர்சிட்டியும் இருக்கும், ஆல்டர்னேட்டிவ் யூஸஸும் இருக்கும். ஸோ அதனால் அவர் அப்படி சொன்னார். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் ரைஸ் அண்ட் ஆல்கஹாலிக்குமே நம்மளுக்கு இருக்குது. ரைஸ் ப்ரொடக்ஷனும் நடக்குது, ஆல்கஹாலிக் ட்ரிங்கோட கன்சம்ஷனும் இருந்துகிட்ருக்கு. ஸோ அந்த ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸஸ் ரெண்டுமே, அந்த ரெண்டு ரிசோர்ஸுக்குமே ஸ்கேர்சிட்டி இருக்குது. பட் ப்ரொடக்ஷன் ஆஃப் ரைஸ் ப்ரொமோட்ஸ் ஹியூமன் வெல்ஃபேர். ஹியூமனோட ஹாப்பினஸ்க்காக, நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக நம்ம வந்து ரைஸை கன்சியூம் பண்ணுறோம். ஆனால் ஆல்கஹாலிக் கன்சியூம் பண்ணுறதுனால வெல்ஃபேர் இருக்காது, இருந்தாலும் கூட டஸ் நாட் ப்ரமோஷன் ஆஃப் வெல்ஃபேர். ஸோ அதனால் அவர் கரெக்டான டிஸ்டிங்ஷன், எந்த ப்ராடக்ட்ஸ் டிஸ்டிங்ஷனும் கொடுக்கல. ஸோ ஹவவர் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா எக்கனாமிக்ஸ் இஸ் நியூட்ரல் பிட்வீன் எண்ட்ஸ். ஸோ நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கிற விஷயத்தில் தான் இருக்குது, நியூட்ரலான விஷயம். ஸோ இதில் தான் அது ஃபால் ஆகும், இதில் தான் அது ரைஸ் ஆகும், இந்த விஷயத்தில் தான் எடுக்கணும் அப்படிங்கிறத அவர் சொல்லலை. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், economics deals not only microeconomics aspects of resource
allocation and the determination of price of a commodity, but also with the macroeconomics aspects like how national income is generated. But Robbins reduces economics nearly to the theory of resource allocation. எஸ் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறதுனா ரெண்டாக பிரியுது, மைக்ரோ அண்ட் மேக்ரோன்னு ரெண்டு எக்கனாமிக் இருக்குது. மைக்ரோ இட்ஸ் இண்டிவிஜுவல்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் கன்சூமர்ஸோட முடியும். மேக்ரோ பார்த்திங்கன்னா நேஷ்னாலிட்டி லெவலுக்கு போகிறதான் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். சரியா? ஸோ அதனால இவர் ஸ்கேர்சிட்டி டெஃபினிஷன் இவர் கொடுத்தது வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒன்லி அலோகேஷன் அண்ட் ஒன்லி கமாடிட்டிஸ் பற்றி மட்டுமே பேசியிருப்பார். சரியா? ஸோ மைக்ரோ ஆஸ்பெக்ட்ஸ் பற்றி மட்டுமே பேசியிருப்பார். இவர் வந்து நேஷ்னலுக்கு ஒரு கண்ட்ரிக்கு என்ன தேவைப்படும், கண்ட்ரிக்கான விஷயத்தில் ஸ்கேர்சிட்டிக்கு ஆல்டர்னேட்டிவ் இருக்குமா, அதை பற்றி இவர் பேசலை. ஸோ அதனால் வந்து இவர் ரிசோர்ஸ் அலோகேஷன் பற்றி மட்டும் பேசுனதுனால அது ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? லாஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ராபின்ஸ் டெஃபினேஷன் டஸ் நாட் கவர் த தியரி ஆஃப் எக்கனாமிக் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். ஆடம் ஸ்மித் டெஃபினேஷனில் அவர் வெல்த்தை பற்றி சொல்லியிருந்தார், வெல்ஃபேர் பற்றி சொல்லியிருந்தார் ஆல்ஃப்ரட் மார்ஷல். பட் அவங்கெல்லாம் வந்து ஒரு கண்ட்ரிக்கான க்ரோத் பற்றி டெவலப்மெண்ட் பற்றியும் பேசியிருக்காங்க. பட் லைனல் ராபின்சன் வந்து வெறும் ரிசோர்ஸ் அலோகேஷன் பற்றி மட்டுமே பேசியிருக்காரு. ஸோ இந்த ரிசோர்ஸ் இல்லை, இதுக்கு ஸ்கேர்ஸ்னால் அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் யூஸஸ் இருக்கும் அப்படிங்கிறதோட முடிச்சுட்டு வேறு எதையுமே இவர் கொண்டு வரல. ஸோ அதுதான் சொல்ல வராங்க, டஸ் நாட் கவர் த தியரி ஆஃப் எக்கனாமிக் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ இதுதான் ஸ்கேர்சிட்டி டெஃபினேஷன்ப்பா. மிச்சத்தை அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.